ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் உங்கள் பட்டணத்தில் இந்த நாட்களிலே ஊழியம் செய்ய மனுஷ தயவை ஆண்டவர் கட்டளிட்டார். என் அருமையான போதகர் கல்யாண்குமார் அவர்களுக்காகவும் பாஸ்டர் பால் பொன்னி அவர்களுக்காகவும் நம்ம அன்பு அங்கிள் ராபர்ட் பாண்டியன் அங்கிளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் அநேக முறை இந்த சபையில் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அழைத்த பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு நல்லவர், இயேசு மாறாதவர், இயேசு உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம உட்கார்ந்தபடியே 2 கைகளை ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சேர்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஒரு நிமிஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. Shatarakatara mahantaraba. Hallelujah. Hallelujah. Deva magimayin prasanam rehabashadala rehamandarahyanturu. Hallelujah. Amen. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். முடிந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? Let us all stand together. எல்லாரும் கைகளை உயர்த்தி அசைத்து தேவ மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் போது எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா சாபத்தின் வல்லமைகள், மாந்திரீக கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஷதரியாந்தலபா. பின்தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமைகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா.
ராஜா. லேலுயா லேலுயா நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே அநேக கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளே போராட்டங்கள், விவாகரத்துகள், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள், பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஐக்கியம் இல்லை. நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி உங்க பாரத்தோடு நல்ல கரங்களை உயர்த்தி அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷையை பேசுங்க. லேஹா மஹந்தரபா. ஆண்டவரே, ஆலயத்தில் ஜெபிக்கிறதான இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் உங்க பிரசன்னை இறங்கட்டும் அப்பா. எங்கள் வீட்டு ஒவ்வொரு அறையில் ஆவியானுடைய ஆளுகை இருப்பதாக நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஓ ரிஹாமா ஷஹதல ஹந்தரபா. ஆண்டவரே, எங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்க, கர்த்தருடைய ஆளுகை இருக்க. ஹல்லேலூயா. மனுஷிக ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது, பொல்லாத வல்லமைகள் கிரியை செய்யக்கூடாது. எங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னம் இருப்பதாக, தேவ மகிமை இருப்பதாக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இப்பொழுது துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது என் வீட்டில் உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, இப்பொழுது என் வீட்டில் தேவ மகிமை, தேவ பிரசன்னம். எல்லா காரிருள்கள், எல்லா தடைகள், எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் போதே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியிலே நிரம்பி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. ரேஹமா ஷந்தலா. வாக்குவாதங்கள் வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. தேவனுடைய ஆளுகையும் சமாதானமும் ஓ ஷஹந்தரபாலா நிரம்பி இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி கடைசி ஒரு முறை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். எஸ் தேவ மகிமை. லூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுவோம். Thank you. Praise God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 115 12வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தராலே. ஆமாம், பக்கத்தில் பார்க்கும்போதே ரொம்ப துக்கமாக பார்க்குற மாதிரி இருக்கு. நல்ல சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யார் நம்மை நினைத்திருக்கிறார்களோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டுடைய நினைவுகள் என்ன? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பது தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம், பிரதர் அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க மறந்துட்டாங்க, இந்த வாக்கு கொடுத்தாங்க மறந்துட்டாங்க, கைவிட்டாங்க. மனிதர்கள் எல்லாரும் மறந்து போனாலும் என் தேவன் ஒருபோதும் மறவாதவராய் இருக்கிறார். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதுகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் மறவாத ஆண்டவருடைய நினைவுகள் என்ன? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே உமக்கு என்ன பிரியம் என்று கேட்டால் கர்த்தர் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாரும் பெத்தானியா வரைக்கும் கொண்டு சென்று தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். இப்படி வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி, ஏதேனை உண்டாக்கி எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை பார்த்து சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் படுகிற வேதனையை நான் பார்க்கவே பார்த்து அவர்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் கஷ்டத்தில் இருப்பதையும் போராட்டத்தில் இருப்பதும் சாபத்துக்குள்ளே இருப்பதும் வியாதிக்குள்ளே இருப்பதை தேவன் விரும்புகிறதல்ல. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் என்ன? நான் சிறு வயதில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றோடனே நான் நினச்சதெல்லாம் டெய்லியும் வீட்டில் பிரியாணி இருந்தால் அதுதான் ஆசீர்வாதம். அநேக நேரத்தில் நாம் நினைத்து கொள்ளுவோம், நல்ல பெரிய காரு, நல்ல வீடு, நல்ல பணங்கள் எல்லாம் இருந்தால் இதுதான் பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொள்ளுவோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனராய் இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தான் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இரட்சகராகி இயேசு கிறிஸ்து, அந்த விலையேற பெற்ற இரட்சகர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் பாருங்க, ஒரு பேக்கேஜை போல உன்னத பலன், தெய்வீக சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம், கர்த்தருடைய சமாதானம், பாதுகாப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், மீட்பு, எல்லாவற்றையும் உன்னத பலன், சுகம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறவாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் 3 விதங்களிலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எத்தனை விதங்களிலே சொல்லுங்க? 3 விதங்களிலே. முதலாவது, மனிதன் இடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். கவனமாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகும் வைக்கும் சுதந்திரம். அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும்
சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறானாம். அல்லேலூயா. பெற்றோர்கள் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம், மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா தன் உள்ளத்தில் பகைக்கிறான். எப்படியாவது இந்த யாக்கோபை நான் கொலை செய்வேன், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டானாம். காரணம், யாக்கோபை தகப்பன் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணனால் தாங்க முடியும். ஏனென்றால் தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போயிருச்சு? யாக்கோபுக்கு போயிருச்சு. பாருங்க, இன்னைக்கு பார்த்து மனிதனால் வருகிற, பெற்றோர்கள் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம். சென்னையில் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ஒரு வயதான ஒரு தகப்பன், அவருக்கு 2-3 பிள்ளைகள். அவர் நியூஸில் பார்க்கும்போது சொத்துக்காக அந்த தகப்பனாரை போட்டு 2 மகனும் போட்டு அடிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சொத்துக்காக, பணத்துக்காக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணத்துக்காக. ஆமென். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வேதத்திலையும் பார்க்கும்போது அப்சலோம் தகப்பனுடைய ஸ்தானம் வேணும், தகப்பனுடைய பதவி வேணும், எல்லாமே வேணும். யார் வேண்டாம்? தகப்பன் வேண்டாம். மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே தற்காலிகம்தான், அது நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு வீட்டில் 2-3 பிள்ளைகள் இருந்தால் போதும், பிரச்சனை தான். என் அப்பா இதை சொன்னாங்க, எங்கள் அம்மா அதை எடுத்துக்க சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பெரும்பாலும் என்ன பிரச்சனை தெரியுமா? சொத்து பிரச்சனை. நான் சொல்கிறேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தரே என் சொத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு சொத்து. பிரசங்கியில் வாசிக்கும் போது, தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, சாத்தானால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுவேன். வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இயேசுவை பிசாசு எங்கே கொண்டு போயிட்டானா? உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் மகிமையும் யாருக்கு காண்பித்தான்? இயேசுவுக்கு காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தரேன். இயேசுவையே எங்கே கொண்டு போயிட்டான் பிசாசு? உயர்ந்த மலையின் உலகத்தின் காரியத்தையும் உலகத்தினுடைய மகிமையை காண்பித்தான். ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்றால், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை நீ ஆராதனை செய்வாயாக. பிசாசினால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுவேன். பிசாசு கொண்டு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்தினுடைய மகிமையை காண்பிப்பான், உலகத்தினுடைய காரியங்களை காண்பிப்பான். இதுதான் ஆசீர்வாதம், இது இந்த பதவியில் இருந்தால் தான் ஆசீர்வாதம், இந்த மேன்மையாக இருந்தால் தான் ஆசீர்வாதம், இந்த பொருட்கள் உனக்கிட்ட இருந்தால் தான் ஆசீர்வாதம் என்று பிசாசினால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பாருங்க, எலியாவின் இடத்துல வேலைக்காரராக இருந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று தெரிந்தவுடனே எலியாவை பின்பாகவே எலிசா ஓடி 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 எலியாவுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை, எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை
எலிசாவின் மேல் இரட்டிப்பாய் விழுந்தது. அல்லேலூயா. ஆனால் எலிசாவினிடத்தில் வேலைக்காரன இந்த கேயாசி பாருங்க, நாகமான் கிட்ட இருந்த அந்த பணத்தையும் பொருளையும் பார்த்த உடனே நாகமான் பின்பாக அவன் ஓடி அந்த பணத்தையும் பொருளையும் அவன் பெற்றுக்கொண்டதினாலே நாகமான் கிட்ட இருந்த குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. நான் சொல்லுவேன், ஊழியத்தை இழந்து போனான், தரிசனத்தை இழந்து போனான், நோக்கத்தை இழந்து போனான். ஒருவேளை நாகமான் பின்பாக ஓடாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் வேதத்தில் 3 ராஜாக்கள் கூட எழுதப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. எலிசாவை விட இன்னும் அதிகமாய் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்க கூடும். கேயாசி விழுந்ததுக்கு காரணம் பொருளாசை. அல்லேலூயா. இயேசுவின் சீஷர்களே 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க என்ன பார்த்து கொண்டிருந்தானா? சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்பொழுது அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கலாம் அப்படின்னு சமயம் பார்த்து கொண்டிருந்தானாம். அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி நாட்களில் மனுஷங்க எப்படி இருப்பாங்க அடையாளங்களை வாசிக்க முடியும். தற்பிரியராய் இருப்பார்கள், பணப்பிரியராய் இருப்பார்கள், வீம்புக்காரர்களாய் இருப்பார்கள், பெரிய ஒரு பட்டியலே நாம் வாசிக்க முடியும். ஆகவே கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகவும் கவனமாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களுக்கு என்ன அடையாளம்? மத்தேயு 24 வாசிக்கும் போது சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கோ ராஜ்யத்தின் முடிவுக்கோ என்ன அடையாளம் கேட்கும்போது இயேசு சொன்னார், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் யுத்தங்கள், எல்லா செய்திகளை கேள்விப்படுவீங்க. இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்போது இயேசு சொல்வார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒரு முறை சபைக்கு வந்த ஞானஸ்தானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லாதபடிக்கு பாருங்க, அதோடு நம்முடைய ரட்சிப்பு முடிகிறதல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் வருகைக்கு மிக மிக சமீபம். ஆனால் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், சாத்தானால் வரும் ஆசீர்வாதங்கள் என்று நான் சொல்லுவேன். ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. 2 நாய் இருந்துச்சான். எத்தனை நாய் சொல்லுங்க? நிறைய பேர் சீரியஸாக இருக்கிறீங்க. 2 நாய் இருந்துச்சான். 2 நாயில் ஒரு நாய் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கப்படுகிற ஒரு நாய், இன்னொரு நாய் பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றுற நாய், வெளியிலே இருக்கிற ஒரு நாய். இப்போ கூட பாருங்கள், கோர்ட்டில் பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸை வச்சு. பாருங்கள், வெளியில் சுற்றுற நாய், வீட்டில் வளர்க்கப்படுகிற ஒரு நாய். இப்போ வெளியில் இருக்கிற நாய் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாயை பார்த்து சொல்லிச்சான், நான் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம், என்ன வேணால் சாப்பிடலாம். எங்கள் ஊரில் சாப்பாடு சொல்லாமல் உங்கள் ஊர் சாப்பாடு சொல்கிறேன். 2 நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாசிலீமா, நாசிலீமா, வேறு என்னென்ன சாப்பாடு இருக்குது சொல்லுங்கள்? எல்லாம் இருக்கு, விதவிதமான சாப்பாடு. அந்த நாய் சொல்லிச்சான், KFC சாப்பிடுவேன், பர்கர் சாப்பிடுவேன், மெக்டொனால்ட்ஸ் கிடைக்கும், இப்படி இப்படி விதவிதமான சாப்பாடுங்கள் எல்லாம் நான் சாப்பிடுவேன், எங்கே வேணால் சுற்றுவேன், நீயும் என்னை போல வந்துரு அப்படின்னு உள்ளே இருக்கிற நாயை பார்த்து கூப்பிட்டுச்சான். கூப்பிட்ட உடனே உள்ளே இருக்கிற நாய் சொல்லிச்சான், நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் 1 வாரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ 1 வாரம் சொன்ன உடனே வெளியில் இருக்கிற நாய்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சான். டென்ஷன் ஆன உடனே சொல்லிச்சான், எதுக்கு 1 வாரம், எதுக்கு 1 வாரம், நான் இவ்வளோ சொன்னேனே, இதெல்லாம் கேட்டுட்டு கேட் எகிரி குறித்து நீ ஓடி வந்துடுவேன்னு பார்த்தா எதுக்கு 1 வாரம், எதுக்கு 1 வாரம்னு கேட்டுச்சான். அப்போது உள்ளே இருக்கிற நாய் சொல்லிச்சான், என் வீட்டு எஜமானுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த ஒரே ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை விரும்பிட்டா, விரும்பினதுனால என் எஜமான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வீட்டு நாய் ப்ரௌனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனே தவிர அந்த பயலுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பேராசை பெரு நஷ்டம். நல்ல பின்னாடி சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேராசை பெரு நஷ்டம். இன்னைக்கு எல்லாருக்கும் பேராசை. கொஞ்சம் சம்பாதித்தாலும் 10,000 ரூபா சம்பாதித்தாலும் உங்கள் ஊர் பணத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்துக்குள்ளே
நம்ம குடும்பத்தை நடத்த நம்ம பழகணும். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடன் அடைக்க ஒரே வழி, கடன் வாங்கக்கூடாது. ஒரு கடனை வாங்க அடுத்த கடனை வாங்குவாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள், நான் ஃபாலோ பண்ணுற மென்டார்ஸ் எல்லாரும் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீ பழகு, அதை வச்சு நீ வாங்கு, பழகு, நடத்து. ஆண்டவரனே எல்லைகளை பெரிதாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கடன் அடைக்க ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்கிறேன், பக்கத்தில் சொல்லுங்கள். சிம்பிளான ஒரு டிப்ஸு, கடன் வாங்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சமாக இருந்தாலும் அதை ஒழுங்காக நம்ம நடத்தும் போது ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே பாருங்கள், சாத்தானால் வரும் ஒரு ஆசீர்வாதம். ஃபாதர் பெக்மன் சங்கல் அழகாக ஒரு பாட்டு, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சிடா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போடா உன் அபிஷேகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்போடா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்கள் நானும் என் மனைவியும் சென்னையில் ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப, சர்ச்சு நான் பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்த உடனே என் மனைவிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு மகள், ஒரு வாலிப பெண், ஃபோனை வச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஆப்பில் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ ஆசை, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும். 2 மணி நேரம் கர்த்தரை கூட நமக்கு ஆராதிக்க முடியல, அவ்வளவு பிரியமாக நமக்கு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய காரியங்களை வெறுத்து, ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய மகிமைகளை நாங்கள் நாடாமல், ஆண்டவர் உம்முடைய பரலோகத்தின் பிரசன்னத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நாட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுமா? இது வரைக்கும் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளத்தில் தொட்டிருந்தா அந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே இந்த காலை வேளை என்னோடு இடைப்பட்டீரே ஆண்டவரே, அந்த காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒரு வேளை பாரங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கைகளை உயர்த்துங்க. அன்றைக்கு மோசேயின் கரங்கள் உயர்த்தப்பட்ட போது சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். நல்ல கைகளை உயர்த்துங்க. கை வலிச்சாலும் பரவாயில்ல, நல்ல கைகளை உயர்த்தி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டின் மேலே இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கணும். ஓ ரஹபா ஷத ரஹன் தரபா. இந்த உலகத்துக்காக நான் ஓடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை நான் வெறுத்து, ஆண்டவரே மேலானவைகளை நாட, மேலானவைகளை நாட, மேலானவைகளை நாம் நாட 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 நாம் மேலானவைகளை தேடும் போது ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் சந்திப்பார். இந்த உலகத்துக்குரிய மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பாருங்க. நல்ல கைகளை உயர்த்தி ரேஹே மஹாந்துரா, நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் கரைப்படுத்தக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், தேமா பவுல் சொல்கிற தேமா இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினோடு சேர்ந்து போயிட்டான்பா. ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டான், இந்த உலகத்தோடு அவன் கலந்து போயிட்டான். நல்ல கைகளை உயர்த்தி, அழைப்பு பெரியது, அழைப்பு பெரியது. இந்த உலகத்துக்காக, இந்த மண்ணுக்காக இயேசுவை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த உலகத்துக்காக ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி, ஓ ரமண ஷதலா, உம்மையே தேடுகிறோம் ஆண்டவரே, உம்மையே தேடுகிறோம் ஆண்டவரே, நீர் நடத்துவீராக. அல்லேலூயா. இன்னைக்கு யூடியூபை திறந்தாலே, கவனமாக கேளுங்க, யூடியூபை திறந்தாலே உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரியல, செய்திகளை கேட்கணும், பாட்டை கேட்கணும், திறந்தாலும் ஒரு ஆடு வருது. நீ வீட்டில் உட்கார்ந்தே விளையாடு, நீ பணம் சம்பாதிக்கலாம். நீ வேலைக்கு போக வேண்டியதில்லை, நீ பிரயாசப்பட வேண்டியதில்லை, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டே விளையாடு. எத்தனையோ வாலிபர்கள் இந்த மாய வலைக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கலாம், வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும். பாருங்கள், வேலைக்கு போகிறது இல்லை, எப்படியாவது
லாட்டரியில் அடிச்சிடும், பணத்தை சம்பாதிச்சிடலாம், பெரியாராயிடலாம். இல்லை, வேதத்தில் பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கை கர்த்தர் வர வர விருத்தி அடை செய்தார். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரயாசப்படும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. முதலாவது மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம், ரெண்டாவது சாத்தானால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் காண்பித்தேன். மூன்றாவது வாசிக்கலாம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனை கூட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னும் உரத்த சத்தமா வாசிக்கலாம். உங்க பைபிளை பார்த்து வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பின் நிமித்தமாய் அந்த எஜமானுடைய வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் சபையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் பட்டணத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் என் தேசத்தை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என் பட்டணத்தை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என் சந்ததியை ஆசீர்வதிக்கணும். நல்ல உரத்த சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஒரு 4 காரியங்கள், எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்கள் தான். ஆகவே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் தங்கும், தங்கும். அல்லேலூயா. எனக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள் போகும்போது எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம், வீட்டில் பிரதர் 4 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், இரவும் பகலுமாய் வேலை செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், கடினமாக உழைக்கிறோம். ஆனால் வருகிற அந்த சம்பாதிக்கிற இந்த பணங்கள் எல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்க முடியலை. திடீர்னு ஒரு நஷ்டம், பொருள் சேதம், மெடிக்கல் செலவு, ஏதாகிலும் ஒரு நஷ்டம் வந்துடுது பிரதர். வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை. சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் ஒரு பொத்தல் பைகளை போடுகிறத போலவே இருக்குன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேலே தங்கியிருக்குமா? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, தங்கும். இன்னைக்கு சொல்லுங்க, தங்கும். ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே உத்தமமாய் நடக்கிறவனே நீதிமான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. சங்கீதம் 24 வாசிக்கும் போது, கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும் கர்த்தரால் அவன் ஆசீர்வாதத்தையும் தன் தேவனால் நீதியையும் அவன் பெறுகிறான். கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருக்கணும். நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது, கபடை ஆணையிடக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நாம் வாழும் போது அவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேல் தங்கி இருக்கும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். அல்லேலூயா. நோவா தேவனோடு, he walked with God.
பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் இருந்தான், நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். எப்படிப்பட்ட காலம் என்று 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படி இருந்துச்சா, நித்தமும் பொல்லாததான் இருந்தான். பொல்லாததை சிந்தித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலே, பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களின் நடுவிலே நோவா உத்தமனுமாய் நீதிமானுமாய் நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், தேவனோடு கூட நோவா நடந்து கொண்டிருந்தார். வேதத்தில் வாசிக்கிற 7:1 9:1 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் நோவாவையும் நோவா வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, எங்க பார்த்தாலும் பாவங்கள், பொல்லாத மனிதர்கள், எங்க பார்த்தாலும் இச்சைகள், வேசித்தனங்கள், இவர்கள் நடுவில் இந்த காலத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது, நீதிமான்களாய் வாழும்போது, நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை ஒரு நிமிஷம் உயர்த்தி, நேரம் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நீதிமானாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், துன்மார்க்கமான காரியம் எனக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, மறைமுகமான பாவம், இச்சைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, இந்த உலகத்தால் கரைப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இளைய குமாரன் பாருங்க, தன் தகப்பன் வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக வேளையில் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் பாவம் செய்வதற்கு நேரத்தையும் சமயத்தை நம்மே கொடுக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி வேலையில் சொல்லுங்க, நீதிமானா நான் வாழணும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக நான் வாழணும், ஒவ்வொரு நாள் நான் வேதத்தை வாசிக்கணும், தேவனோடு நடக்கணும். நான் நடந்தாலும், நடந்து போனாலும், காரில் போனாலும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும், ஆண்டவரே நான் உண்மையே துதிக்கணும் அப்பா, நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே. அசுத்த மனிதர்கள் கூட நான் இருந்தாலும் உமக்காக நான் பரிசுத்தமாக ஜீவியம் பண்ணணும்ப்பா. எனக்கு அந்த கிருபைகளை நீ தருவீராக. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு யாரோடு அதிக நேரம் பேசுகிறோம், யாரோடு அதிகமாக பழகிறோம்? தேவனோடு பழகிறோமா? தேவனோடு ஜெபிக்கிறோமா? ஆண்டவரோடு பேசுகிறோமா? எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? மணிக்கணக்காக செல்ஃபோனில் பேசுகிறோம், மணிக்கணக்காக மற்றவர்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுகிறோம். ஆனால் தேவனோடு பேசுகிறோமா? வேதத்தை நேசிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரும் இல்லை, அவர்களுக்கு இடரும் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமானாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. முதலாவதாக நாம் நீதிமானாய் இருக்கணும். இரண்டாவதாக வாசிக்கல வேகமா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? உண்மை உள்ள மனுஷனை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் பேசும்போது கர்த்தர் மோசேக்காக நின்று யுத்தம் பண்ணினார். கர்த்தர் மோசேக்காக பேசும்போது என்ன பேசினார் தெரியுமா? என் தாசனாக மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக இருப்போமானால் கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தானியேலில் வாசிக்கும் போது தானியேல் எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று தேசாதிபதிகளும் பிரதானிகளும் எழும்பினாங்க. தானியேல் எப்படியாவது வேலையில் கெட்டாக ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு தானியேலை முடிச்சிடணும்னு.
ஆனால் பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலை குற்றப்படுத்த முடியலையா. காரணம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் நேரம் இல்லாததுனால் அப்படியே நான் சொல்லிட்டு போறேன். தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால், பாருங்க, வேலை ஸ்தலத்தில் இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கணும், பண விஷயத்துல உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம்பாகத்தில் உண்மையா இருக்கணும், ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் உண்மையா இருக்கணும், குடும்ப உறவுகளிலே உண்மையா இருக்கணும், கர்த்தரை தேடுகிறதுல உண்மையா இருக்கணும். உலக பிரகாரமான ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்தாலும் அந்த வேலையிலே நீங்களும் நானும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சபையில் உங்களுக்கு ஏதாகிலும் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்களா, அந்த பொறுப்புல உண்மையா இருக்கணும். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே ஆண்டவர் அதிகாரியாய் வைக்கிறாரா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உண்மையாய் இருக்கிறதுனால உலக பிரகாரமான மனுஷனும் எஜமானோ உங்களுக்கு உயர்வை கொடுக்காமல் இருக்கலாம். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தானியேலை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலே ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் நெகேமியா 9ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசிங்க. நெகேமியா 9, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாமை தன் இருதயத்தில் உண்மை உள்ளதாக கண்டு, ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுக்கு ஆண்டவர் ஒரு காரணம், தன் இருதயம் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளதா இருந்ததா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்துக்கு கொடுக்கிற டைத்தில் உண்மையாக இருக்கிறோமா? நம் சம்பாதிக்கிறத 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? அநேகர் பாருங்க, ஃபஸ்ட்டு சம்பாதித்த உடனே, சம்பளம் வந்த உடனே கடனை கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம், இஎம்ஐ கொடுத்துடலாம், அப்புறம் ஆண்டவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு செய்வாங்க. நான் சொல்லுவேன், வந்த உடனே கர்த்தருக்கு கொடுக்கறதுல முதல்ல கர்த்தருக்கு கொடுத்துருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேரம் இல்லாததால சுருக்கமாக சொல்கிறேன். 3வது காரியத்துக்கு நம்ம போகுவோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:9 நான் வாசிக்கிறேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் ஆகாரத்தில் தன் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் யாருக்கு கொடுக்கிறானா? சத்தமா சொல்லுங்க. சத்தம் கேட்கல, சொல்லுங்க சத்தமா. தரித்திரனுக்கு கொடுக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தரித்திரர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 10ல் வாசிக்கும் போது, கொர்நேலியை குறித்து வாசிக்கும் போது, கொர்நேலியோட ஜெபம் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தை எட்டல, அவன் செய்த தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்திலே சந்நிதியிலே நினைப்பூட்டுதலாக எட்டினதாம். அல்லேலூயா. நீங்க செய்கிற தான தர்மங்கள், உதவிகளை கர்த்தர் மறந்து போக மாட்டார். ஏழைகளை விசாரிங்க, கஷ்டப்படுறவங்களை விசாரிங்க. யோபு சொல்லுகிறார், குருடர்களுக்கு நான் கண்ணுமாய் இருந்தேன், சப்பானிகளுக்கு காலுமாய் இருந்தேன். பாருங்க, யோபுவை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஒரு சாட்சியை சொல்கிறேன். எனக்கு வாட்ச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கிடையாது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வாட்ச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது என்கிட்ட நிறைய வாட்ச் வச்சுருந்தேன். என் வீட்டுக்கு ஒரு அங்கிள் வந்தாங்க, ஒரு பிரதர் வந்தாங்க. அவங்க இன்விடேஷன் கல்யாண கார்டு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் அனுப்பும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்கிட்ட இருக்கிற ஒரு வாட்ச் எடுத்து அந்த சகோதரர் கொடு. உடனே நான் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சேன்னா, உடனே ஓடி போய் என்கிட்ட இருக்கிற அந்த வாட்ச் பாக்ஸை திறந்து, என் கண் எதை பார்த்துச்சுன்னா, எந்த வாட்ச் பழசான வாட்ச், எது அதிகமாக கட்டிட்டேன், எது கம்மியான விலை, அந்த வாட்ச் எடுத்து கொடுத்துடலான்னு எடுக்கும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உன்கிட்ட இருக்கிற சிறந்த ஒரு வாட்ச் எடுத்து கொடு. எனக்கு உடனே இது கர்த்தர் பேசுகிறாரா பிசாசு சத்தமா? உடனே நான் என்ன பண்ணேன், மனசே இல்லாமல் என்ன செய்யறது அப்படியே போராடிட்டு, ஓகே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், நல்ல ஒரு பெஸ்ட்டு வாட்சை எடுத்துகிட்டு போய் நான் அவர்கிட்ட கொடுக்க போனேன். கொடுக்க போகும்போது என்னுடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுமா, ஆண்டவரே இந்த வாட்சை நான் கொடுப்பேன். கொடுத்த உடனே அவர் திரும்ப எனக்கு வேண்டான்னு கொடுத்துடணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிவிட்டு
அவர்கிட்ட போய் கொடுத்தேன். பிரதர், நல்ல காஸ்ட்லியான வாட்சு, நான் 2-3 முறை கட்டியிருக்கிறேன். இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல பிரதர். அவர் உடனே சொன்னார், ரொம்ப சந்தோஷம் பிரதர், வாங்கிட்டு போயிட்டார். அவர் போனது தான் எனக்கு சமாதானமே போயிருச்சு. போயிட்டு ஒரு 15-20 நாள் கழித்து எனக்கு அவருடைய கல்யாணத்துக்கு நாங்கள் போனோம். நானும் என்னுடைய அம்மா போனோம். போகும்போது அந்த ஸ்டேஜ் ஏறும்போது, அந்த ஸ்டேஜ் ஏறி அப்படியே நான் பார்க்கும்போது என் கண் எங்கே போச்சே இல்லையோ, அவர் கையை பார்த்தோன்னே அந்த வாட்சை கட்டிகிட்டு இருந்தார். எனக்கு அந்த வாட்சை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப கஷ்டமாயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அவங்க கட்டிக்கிட்டு இருக்க வாட்ச் நான் கொடுத்த வாட்சு. எங்கள் அம்மா அதை உத்து பார்த்து சொன்னாங்க, இந்த வாட்சையாக கொடுத்த அப்படின்னோடனே எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி இருந்தாலும் உடனே கொஞ்ச நேரத்தில் சொன்னாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சமாதானமாக இரு, ஆண்டவர் சொல்லி தானே கொடுத்த, சந்தோஷமாக இரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி சமாதானம் இருந்துச்சு. நான் மறந்துட்டேன். ஒரு வருஷம் கழித்து எனக்கு திருமணம் ஆச்சு. ஜூன் 28 எனக்கு திருமணம் ஆகி அந்த கிஃப்டெல்லாம் திறந்து பார்த்தா பெரும்பாலும் எனக்கு வந்தது என்ன தெரியுமா? எல்லாமே வாட்சு. உங்களுக்கு எல்லாம் பொறாமல் நினைக்கிறேன். இங்கே இருந்த சகோதரர் கூட சொன்னார், சாட்சி சொல்லும்போது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, உடனே நிறைய கைத்தட்டு வரல. அல்லேலூயா. பாருங்கள், கொடுக்கும்போது திரும்ப ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சாமோசஸுக்கு வாட்சு கொடுத்தாருன்ட்டு நீங்கள் தந்திரமாக கொடுத்தீங்கன்னா வராது, பார்த்துக்கோங்க. மனப்பூர்வமாக கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற தானம் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டணும். வெறும் ஜெபம் மாத்திரம் போகக்கூடாது. பாருங்க, கொர்நேலியு வீட்டுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யமே வந்தது. பரிசுத்த ஆவியான ஊட்டப்பட்டார். அந்த குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 7:7வது வசனம் வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கேட்கிற எவனும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பண்ணாலும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. மனுஷங்கிட்ட போய் உங்கள் தேவைகளை சொல்லாதீங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது, யாபேஸ் சகோதரர் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். தன் தாய் வேதனையோடு துக்கத்தோடு பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ்னு பேர் வச்சாங்களாம். ஆனால் இந்த யாபேஸ் பாருங்க, ஒரே ஜெபந்தான் சரித்திரத்தையே மாற்றினது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்திரணும். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினாராம். அல்லேலூயா. நேரம் இல்லாததுனால எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரே நிமிஷம்தான். நல்ல கைகளை 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீதிமானாய் வாழும்போது ஆசீர்வதிக்கிறார். நம் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்காத பிரதர் சிஸ்டர். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நீதிமானுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம், உன்னத பலன், ரட்சிப்பு. நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து உண்மை உள்ளவனாய் இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை தசம்பாகம் காரியங்களிலே உண்மை இல்லாமல் போயிருக்கலாம், உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆண்டவர் சமூகத்தில் கைகளை உயர்த்தி கொடுக்கும் கரங்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க. யாக்கோபு அன்றைக்கு போராடி ஜெபித்தாரே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. ஜெபத்தில் உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தான் கொடுக்கணும், கர்த்தர் தான் என் எல்லைகளை பெரிதாக்கணும், கர்த்தர் தான் என்னோடு வாசம் பண்ணணும், மனுஷன் அல்ல. மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகம் தாங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகம் தான். இந்த ஓட்டத்தை நாம் முடித்த பின்பு பரம கானானை சுதந்தரிக்கணும். இந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணுங்க. உங்க வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்படுகிறார்களா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம் ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே
ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை பற்றி கொள்வோம்.